விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருகின்ற 7ஆம் தேதி என்று விநாயகர் சதுர்த்தியானது பார்த்திங்கன்னா பிறக்கி இருக்கிறது. விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களானது பார்த்திங்கன்னா ஏற்பட போகிறது. அந்த ஒரு மாற்றங்களானது அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியதாக இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது காணப்படும், அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்க போகின்றார்கள், இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பார்த்தீங்கன்னா 3 முறை பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களது ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகளானது உள்ளது. இதனுடைய அடிப்படையில் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வேகத்துடனும் விவேகமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் சிக்கனமாக நடந்து கொள்பவர்கள். இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா மறைந்திருக்கிறாரு. ஆனால் அவர் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். அறிவுத்திறன்கள் உங்களுக்கு இப்பொழுது அதிகரிக்குங்க. அதேபோல் உங்களது பேச்சு பார்த்தீங்கன்னா மற்றவரை மயக்குவது போலவே இருக்கும். ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். உங்களது ராசியில் இருக்கக்கூடிய குரு மன நிம்மதியை உங்களுக்கு கொடுப்பாரு. சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியும் நீங்கள் இப்பொழுது பெறலாம். அதுவும் இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய தொழில் ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறாரு. அதனால தொழில் வியாபாரங்களானது முன்னேற்றங்கள் காணும். தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். பணவரவுகள் திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும். அதேபோல் வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக பார்த்தீங்கன்னா இடம் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் திறமைகளானது அதிகரித்து காணப்படும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். பணி நிமித்தமாக அலைய வேண்டியும் இருக்குங்க. குடும்பஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய் அலங்கரிக்கிறார். குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவானது பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க. சுற்றத்தினர்களுடைய வருகையும் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்குகளானது வரலாம். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சியானது ஏற்படுங்க. குடும்ப வருமானங்களானது அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஆதாயத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். பெண்களுக்கு அறிவு திறன்களானது அதிகரிக்குங்க. இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாகவே இப்பொழுது நீங்கள் செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையினருக்கு பணவரவுகளானது இருக்குங்க. எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்பு ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகள் எடுக்க தோண்டும். அதேபோல் வீண் விவாதங்களால் பார்த்தீங்கன்னா பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியுங்க. வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் உங்களுக்கு தாமதமாகவே சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்கள் ஆலோசிப்பீர்கள். மேலுமே உங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்கும். எல்லா விதங்களிலும் நீங்கள் முன்னேற்றத்தை காணலாம். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகவும் தாராளமான மனப்பான்மை உடையவராகவும் மற்றவர்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவராகவும் பார்த்தீங்கன்னா திகழ்வீர்கள். தலைமைத்துவ குணங்கள் நிறைந்தவராகவும் இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கவலைகள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்காது என்பது நிம்மதி தரும் விஷயம். உறவுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிக மிக இனிமையானதாக காணப்படுங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் உதவியாக இருக்கும். உறவுகளானது இனிமையாக மாறும். மேலுமே உங்களுடைய உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் நீங்கள் செலவிடுவீர்கள். உங்களுடைய காதலும் இப்பொழுது கைகூடலாம்.
உடனடியாக திருமணமும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்திற்காக மகிழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா செலவும் செய்வீர்கள். அதே போல வாழ்க்கை துணையினால நல்ல ஒரு ஆதாயங்களானது ஏற்படும். மேலுமே உங்களது கவனம் மக்களுடன் உங்களை இணைத்துக் கொள்வதில் இருக்கும். மேலும் உங்களுடைய இந்த முயற்சி எதிர்காலத்தில் உங்களுக்கு மேலுமே பலத்தை அளிக்கக்கூடியதாக காணப்படுங்க. நீங்கள் வேலை மாற வேண்டும் என்று நினைத்தது இப்பொழுது பார்த்தீங்கன்னா வேலை தேடி அலைந்து கொண்டு இருந்தால் சில நாட்களிலேயே அது தொடர்பாக சில நல்ல செய்திகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் வியாபாரிகளுடைய மத்தியில் நல்ல ஒரு பாராட்டை பெறுவீர்கள். பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்களிடம் பார்த்தீங்கன்னா அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். இந்த நேரங்களில் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க நபரையும் சந்திக்கலாம். அவர் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தில் முன்னேற்றங்களானது மற்றும் லாபத்தினுடைய பாதைகளானது திறக்கப்படும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய பேச்சில் நெகிழ்வான ஒரு அணுகுமுறையையும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பின்பற்ற வேண்டும். நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய வணிகத்திலும் முதலீடு செய்ய வேண்டாம். பண பரிவர்த்தனையின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் பார்த்தீங்கன்னா செயல்பட வேண்டும். உங்களுடைய உடல் நலத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும். உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை தவிர்க்க, பருவகால நோய்களை தவிர்க்க ஆரோக்கியமான உணவுகள், உடற்பயிற்சி உள்ளிட்டவற்றை பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள வேண்டும். குழந்தைகள் தொடர்பான சில கவலைகளால் நீங்கள் சிரமப்படுவீர்கள். இந்த காலகட்டத்தில் அவரிடம் இருந்து எதிர்பார்த்த ஆதரவையும் பெற முடியாது. அதேபோல் இந்த காலகட்டங்களில் நிலம், சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. உங்களுடைய காதல் உறவு மற்றும் திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வைத்திருக்க கொஞ்சம் நீங்கள் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பண வரவானது உங்களுக்கு கணிசமாக உயருங்க. புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும். மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியானது உங்களுக்கு ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை இப்பொழுது வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுங்க. பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது இப்பொழுது கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரவங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவங்களானது இப்பொழுது உயரும். உலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளானது மாறுங்க. உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே இப்பொழுது நிறைவேறும். அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் சுமாராக தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்கள் உள்ளது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதே போல சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்குங்க. புகுந்த வீட்டு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். கணவரினுடைய பாராட்டுகளானது இப்பொழுது கிடைக்குங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்களானது ஏற்படும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசியில் உள்ள ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் கடும் விவாதங்கள், கலகம், அடுத்த வீட்டாருடன் சதா சண்டை இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. கவனமாக இருக்கவும், பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். யாருடைய தூண்டுதலுக்கும் செவி சாய்க்காதீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக பார்த்தீங்கன்னா பண வசதிகள் அனைத்துமே வேண்டியபடி கிடைக்கும். ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்குங்க. முடிவில் எதிர்பார்த்தபடி காரியங்கள் முடியும். சக ஊழியர்களுடைய ஆதரவும் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுவது நல்லது. அடுத்ததாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்துமே இனிதே நடைபெறும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளானது அகலுங்க. அதேபோல் பொருள் வளங்களானது சிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களானது தொடரும். தொட்ட காரியங்களில் வெற்றிகளானது கிடைக்குங்க. இனிமையாக பேசுவதில் வல்லவரான நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறுமே சிவன் கோயிலை வலம் வருவது ரொம்ப சிறப்பானது.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.